கர்நாடகாவின் கபினி வனப்பகுதியில் சாலையோரம் ஒய்யாரமாக உலா வந்த புலியால் சுற்றுலா பயணிகள் அச்சம் அடைந்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவசாமி தருகிறார். தமிழகத்தில் 5 புலிகள் காப்பகத்தில் உள்ள நிலையில் முதுமலை புலிகள் காப்பகம் மிக சிறந்த சுற்றுலா புலிகள் காப்பகமாக இருந்து வருகிறது. அதே போலதான் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பந்திப்பூர் மற்றும் நாகர்கோவில் ஆகிய 2 புலிகள் காப்பகங்களிலும் அதிகமான புலிகள் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியானது கபினி வனப்பகுதியில் நேற்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பழைய மைசூர் கேரளா ரோடு என்று சொல்வார்கள். அந்த சாலை என்பது அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த வழியாக சென்ற வாகனத்தில் சென்றவர்கள் அந்த ஒரு புலி அந்த ஒரு பாலத்தின் மேல் அமர்ந்திருப்பதை பார்த்து அச்சமடைந்து வாகனத்தை நிறுத்திய போதுதான் அந்த புலி நீண்ட நேரமாக அந்த பாலத்தின் மேல் படுத்திருந்து பின்னர் அவர்களை பொருட்படுத்தாமல் நீண்ட நேரத்திற்கு பிறகு எழுந்து நின்று உரிமையவாறு கீழே இறங்கிய காட்சி தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக புலிகள் என்பது மழைக்காலம் என்பதனால் வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும். ஆனால் தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்து வந்தாலும் புலிகளின் நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் அவற்றின் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மழையிலும் அந்த புலியானது பாலத்தின் மேல் படுத்திருந்து பின்னர் அமர்ந்திருந்ததை பார்த்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்த நிலையில் அவர்களையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரமாக இருந்து பின்னர் அந்த எழுந்து நின்று உரிமையவாறு அந்த கம்பீரமாக நடந்து சென்ற காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.